ஹாய், எல்லாருக்கும் விஜயனோட நெஞ்சார்ந்த வணக்கம். நாளைக்கு மறுநாள் தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறக்கூடிய நாள். தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறக்கூடிய நாள் தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? தமிழ்நாட்டில் சராசரி 8 கோடி பேர் இருக்கும். அந்த 8 கோடி பேரில் நானும் ஒரு ஆள். ஆனால் தமிழ்நாட்டோட கடன் 8 லட்சம் கோடி. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 8 லட்சம் கோடி. இங்கே ஒவ்வொருத்தர் மேலேயும் 1 லட்சத்துலேருந்து 1,20,000 கடன் இருக்குது. நான் கடன் வாங்கலை, நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களா? இதுக்கு யார் காரணம்? பணமே வாங்காமல் நான் எப்படி கடனாளி ஆனேன் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 2600 காலேஜ் இருக்குது. மெடிக்கலு, இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸ் காலேஜ், இது எல்லாம் சேர்த்து 2600 காலேஜ் இருக்குது. இந்த காலேஜிலேருந்து படித்து வெளில வந்த எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்களா? இல்லை. ஆனால் வேலை பார்க்குறாங்க, வேறு வழி இல்லை. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு வேலை பார்த்தாகணும். 60% பேர் இன்னும் வேலை பார்த்தும் பார்க்காமலும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் நான். என்னோட பேரண்ட்ஸு தன் பையன் நல்லா இருக்கணும், கிட்ட வசதி இருந்தாலும் இல்லைனாலும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எவ்வளோ பணத்தை கொட்டி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி நம்மளை படிக்க வச்சாங்க. ஆனால் காலேஜ்லேருந்து வெளில வந்த நாம் வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அப்படி கிடைச்சாலும் வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு வேலை பார்த்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கு காரணம் யார்? ஆளுங்கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் மாற்றி 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 ஓட்டு போட்டு நம்ம கடனாளியாக ஆனது தான் மிச்சம். அவங்க வளர்ந்துட்டாங்க, நம்ம இன்னும் வளரலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வளர்ந்துடவே கூடாதா? நம்மளை வளர விடாமல் தடுக்கிறது யார்? இன்னத்தை பார்த்து ஓட்டு போட்டது போதும். நம்மளை கடனாளி ஆக்கி வேடிக்கை பார்த்த அந்த ஆட்சி வேணுமா? நம்மளோட தலையெழுத்தை மாற்றி, தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றி நமக்கு நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைக்கிற தளபதி ஆட்சி வேண்டுமா? நீங்களே முடிவெடுங்க. இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது. அன்னை தெரசா மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய மனித கடவுள். அன்னை தெரசாவை தெரியாதவங்க யாரும் கிடையாது இந்த உலகத்தில். அவங்கள பிடிக்காதவங்களும் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அன்னை தெரசா ஒரு கையை ஏந்துனாங்க, ஒன்று அவங்களுக்காக, இன்னொரு கையை ஏந்துனாங்க மற்றவங்களுக்காக. மற்றவங்க நல்லா இருக்கணும், அவங்களோட பசி போக்கணுன்றதுக்காக அவங்க இன்னொரு கையை ஏந்துனாங்க. அதை மறந்துருக்க மாட்டோம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட 2 கையையும் ஏந்துறேன். 2 கையுமே நமக்காக ஏந்துறேன். இதை நீங்கள் பிச்சையை எடுத்துக்கிட்டாலும் சரி, வேண்டுதலை எடுத்துக்கிட்டாலும் சரி, தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை தமிழக வெற்றி கழகத்துக்கு, விசில் சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு. நம்ம அடிமையாக இருந்தது போதும். இந்த 2 கட்சியும் வேண்டாம், ஆளுங்கட்சியும் வேண்டாம், ஆண்டங்கட்சியும் வேண்டாம். இனிமேல் ஆள போகிற கட்சி நம்மளோட கட்சி தமிழக வெற்றி கழகமாக இருக்கணும். நம்மளோட தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாறணும். அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செய்து ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும். நம்ம தலைமுறை யாருக்கிட்டையும் அடிமையாக இருக்கக்கூடாது. என்னால் முடியலை, உடம்புக்கு முடியலைன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறோம், காசு இல்லைன்னு. ஆனால் உடலில் இருக்கிற உறுப்பவே எடுத்துடுறாங்க. அப்போ நம்ம யாரை நம்பி போக முடியும்? கவர்மெண்ட்டவே நம்ப முடியலை. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இது உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை ஏப்ரல் 1 நம்ம ஏமாறலாம், ஏப்ரல் 23 நம்ம ஏமாறக்கூடாது, அவங்க ஏமாறணும். நம்மளோட சின்ன விசில். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை விசில் சின்னத்துக்கு போடுங்க உங்களோட ஓட்டை. ரொம்ப ரொம்ப நன்றி. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போகிற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். தேர்தல் நிற்கிறது யாரு? நம்ம தளபதி. சத்தமா சொல்லு, நம்ம தளபதி. விட்டமின் எப்பவும் மாறாது, மாற்றவும் முடியாது.